ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தக்காளி ஆப்ப தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கு நம்ம வீடியோவில் மொறுன்னு டேஸ்டியான தக்காளி ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி ஆப்பத்துக்கான மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஆப்ப மாவு வீட்டிலையே அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு கிளாஸ் இல்லைன்னா பவுல் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு கிளாஸை தான் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். இட்லி அரிசி 4 கிளாஸ், பச்சரிசி 3 கிளாஸ், உளுந்து 1/2 கிளாஸ், தேங்காய் பூ 1/2 கப், வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன். இட்லி அரிசி, பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்திலேயே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ 2 hours ஆச்சு, நல்லா ஊறிருக்கும். தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். இப்போது இதை கிரைண்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவாக அரைச்சிக்க போகிறோம். கிரைண்டரை ஓட விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசி, வெந்தயம், பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி அரையும் போதே நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கப் தேங்காய் பூவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ சேர்க்குறதுனால ஆப்ப தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிரைண்டரை க்ளோஸ் பண்ணி மாவை அரைய விட்டுருக்கேன். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்த தண்ணி இருக்குல்ல, அதையும் தேவைப்படும் போது சேர்த்து அரைய விட்டுக்கோங்க. ஆப்ப தோசைக்கு மாவு நல்லா நைஸாக அரையணும். இந்த அளவுக்கு மாவு நல்லா நைஸாக இருக்கணும். இது போதும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது ஆப்ப மாவு ரெடி. ஆப்ப மாவுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்க போகிறோம். கல்லுப்பு சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி அப்படியே ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சுருக்க போகிறோம். அதாவது ஒரு 12 ஹவர்ஸுக்கு அப்படியே வச்சுருங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆப்ப மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும். இப்படி மாவு பொங்கி வந்திருந்தா தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். நம்ம சேர்த்த கல்லுப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் இந்த மாவோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தேங்காய் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் தண்ணி இல்லாதவங்க தேவையான நார்மல் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி தக்காளி ஆப்பம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ தக்காளி இல்லாமல் எப்படி, அதுக்காக நல்லா பழுத்த தக்காளி 5 சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை மிக்சியில் ஆட் பண்ணி தண்ணி சேர்க்காம நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா மாவில் மிக்ஸ் பண்ணும்போது மாவு ரொம்ப தண்ணியாக ஆயிரும். ப்ளஸ் தக்காளியும் ஜூஸியாக இருக்கிறதுனால நமக்கு தண்ணி தேவைப்படாது. ஸோ தண்ணி இல்லாமல் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவுலேருந்து ஒரு 10 கரண்டி மாவு மட்டும் நான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆப்பக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து 2 கரண்டி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி சுற்றி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதை சுற்றி இப்போது எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஆப்பச்சட்டியை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சுட சுட மொறுன்னு தக்காளி ஆப்ப தோசை ரெடி. தோசை பாருங்கள் எவ்வளோ லேசாக வந்திருக்குன்னு. அந்த அளவுக்கு மாவு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்தது. நம்ம ஆட் பண்ணியிருந்த தேங்காய் பூ, தேங்காய் தண்ணி இதெல்லாம் ஆப்பத்தோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் கூட்டியிருந்தது. தக்காளி ஆட் பண்ணதுனால ஆப்பத்தோட கலர் பார்க்கவுமே சூப்பராக இருந்தது. இந்த மாவுலையே தக்காளி ஊத்தாப்பம் எப்படி வருது பார்க்கலான்னு ட்ரை பண்ணோம். அதுக்கு தோசைக்கல்லில் 2 கரண்டி மாவு ஆட் பண்ணி சுற்றி விட்டுக்கோங்க. மேலே வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டோம். சுற்றி எண்ணெய் விட்டாச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டால் ஒரு பக்கம் பிஞ்சிருச்சு. பட் ஆப்பத்தோட கலர் பார்க்க டெம்டிங்காக இருந்தது. நாட் பேட். ஊத்தாப்பம் ஒரு 80% கரெக்டாக வந்தது. அதுவுமே வெங்காயம்லாம் போட்டதுனால மாவு நல்லா டேஸ்டியாக இருந்தது.
இந்த தக்காளி ஆப்பத்துக்கு தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரே பேஸ் மாவு வச்சே கார பணியாரம், இனிப்பு பணியாரம், ஊத்தாப்பம், நார்மல் ஆப்பம் இந்த 4 ரெசிபி நம்மளால் செய்ய முடியும். அந்த வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை போல் வீடியோஸ் மேலும் மேலும் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.